வணக்கம். நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி தாலுக்கா அங்கேருந்து வரேன். என் பேர் ராணி. நான் வந்து கடந்த ஒரு 12 வருஷமாக நான் வந்து என்னுடைய இடத்துக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். கலெக்டர் ஆஃபீஸ்லேயே நான் பல பெட்டிஷன் கொடுத்துட்டேன். என்னுடைய இடத்த வந்து ஒரு குற்றவாளி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு அந்த இடத்த எனக்கு தராமல் நான் இப்போ போகிற நேரமெல்லாம் ஆட்களை வச்சு மிரட்டலாம். இதில் அரசியல் தலையீடும் இருக்குது. நான் எனக்கு வந்து இந்த பெட்டிஷனை வாங்கியிருக்கிற கலெக்டர் அவங்க வந்து என்னுடைய மனுவை ஏற்று என்னுடைய போராட்டத்துக்கு வந்து ஒரு முடிவு தரணும். என்னுடைய இடத்த எனக்கு மீட்டு தரணும். யார் எதிர்பார்த்து யார்? அவர் பேர் வந்து பார்த்திபன். அவர் மேலே வந்து பல வழக்குகள் இருக்குது. அவர் தலைமறைவாக தான் இருக்கார். நாங்கள் போகிற நேரம் வந்து பல பிரச்சனைகள் பண்ணுறாங்க. பல தவறான வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் போராடிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் வரைக்கும். இப்போவும் நான் கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்துட்டு தான் நான் வந்திருக்கேன். காவல்துறைக்கு பெட்டிஷன் கொடுத்தீங்களா? எஸ்பி ஆஃபீஸ்க்கு கொடுத்தீங்களா? எஸ்பி ஆஃபீஸ்க்கு நான் போயிருக்கேன். ஆனால் அங்கேயும் இருந்து அவங்க வந்து அளக்க வந்தாலும் அவங்க வந்து அந்த இடத்த வந்து அளக்கவும் விட மாட்டாங்க. இப்போ வந்து நான் அந்த இடத்துல இருந்தால் தான் எனக்கு வந்து அளந்து நான் பட்டா போட்டு தருவேங்கிறாங்க. அந்த இடத்துல எனக்கு குடியிருக்கவே விட மாட்டேங்கிறான். அந்த இடத்துக்குள்ள ஆவணங்கள் எல்லாமே இருக்குது. பட்டா இப்போ இந்த தீர்வை ரசீதுலேருந்து கரண்ட் பில்லேருந்து ரேஷன் கார்டு முதற்கொண்டு எனக்கு அந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னாங்க? மாவட்ட ஆட்சியர் வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணுறேம்மா, உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதை கடைசி முறையாக நான் நம்புகிறேன். இதுக்கு மேலே நான் வந்து என் உயிரை தான் நான் பணைய வச்சு நான் அடுத்த தடவை நான் போராடுவேன்.